வெல்கம் டு சேனா சமையலறை. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து சொதி குழம்பு. இது ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இது ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால் 1.5 காய் எடுத்திருக்கேன். இது ரெண்டாவது எடுத்த தேங்காய் பால். இது 3வது எடுத்த தேங்காய் பால். இதில் பாசிப்பருப்பு ஒரு 50 கிராம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் மிளகாய் ஜீரகம் போட்டு அரைச்சி தேங்காய் பால் ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன். இது இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஜூஸ் எடுக்கணும். இதில் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துருக்கேன். எப்படி செய்கிறதுங்கிற வீடியோவை பார்க்கலாம் வாங்க. இப்போ 3வது எடுத்த தேங்காய் பாலை குக்கரில் ஆட் பண்ணுறேன். கட் பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இது மிளகாய் அரைச்சது போடுறேன். சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இப்போ மூடிட்டு 2 விசில் வச்சுட்டு பார்ப்போம். விசில் வந்தோடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வேக வச்ச பாசிப்பருப்பில் பாதி ஆட் பண்ணுறேன். பாதி பச்சடிக்கு. இப்போ ரெண்டாவது எடுத்த தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆல்ரெடி போட்டோம். காஞ்ச மிளகாய் போட்டு தாளிக்கணும். லெமன் ஜூஸ் ஊற்றணும், இஞ்சி ஜூஸ் ஊற்றணும். ஃபஸ்ட் எடுத்த தேங்காய் பால் கடைசியாக ஊற்றணும். லெமன் ஜூஸும் அதுக்கப்புறம் தான் ஊற்றணும். ஆஃப் பண்ணிவிட்டு தான் ஊற்றணும். இப்போ இது கொதித்து வற்றினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் வற்றி வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பாலை ஊற்றுறேன். லைட்டாக பொங்கி வரணும். லைட்டாக பொங்கினோடனே ஆஃப் பண்ணிவிட்டு காட்டுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். லைம் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். இஞ்சி ஜூஸ் ஆட் பண்ணணும். கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். அப்புறமா பார்க்கலாம். இதில் இஞ்சி ஜூஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ தான் கரண்ட் வந்தது, அதனால் ஆட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். இஞ்சி ஜூஸ், லைம் ஜூஸ் தாளித்ததை கொட்டுறோம். சர்வ் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ சொதி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணியிருக்கேன் பாத்திரத்தில். சூடான சாதம், சொதி குழம்பு, இது பச்சடி இதுக்கு மேட்சாக இருக்கும். இதோட காலிஃப்ளவர் ஃப்ரை எல்லாம் பண்ணலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை அது மாதிரி மேட்ச் பண்ணி சாப்பிட்லாம். சொதி குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனா சமையலறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.